ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசன் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கான சப்பி பாயோட லாஸ்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்கடா. அதில் பார்த்தா தான் உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் புரியும். ஸோ அதனால் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் என்ன பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, உங்கள் சீனியர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் ஹர்ட் ஆகாது, உங்களுக்கும் ஹர்ட் ஆகாது, ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே உங்களே தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். அதோடு தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ என்ன நடக்குதுங்கிறது வாங்கல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜங்குக் போகிற உங்களே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. வயன் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டா எப்படி வயன் பேசுகிற? எங்கேருந்து கற்றுக்கிட்ட நீ? என்னால் நம்பவே முடியல. நான் கூட எப்படி ஹேண்டில் பண்ணிப்பேன்னு தெரியல. பட் ஆனால் கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுற. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு போகிறவங்களே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு மனசில் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே ஏதோ ஒரு தனிப்பட்டமான ஒரு அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டின ஒரு அன்பு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போது நீங்கள் எங்கே இவனை காணோம்? அப்படி திரும்பி பார்த்தா ஜங்குக் அங்கேயே நிற்கிறாரு. டே பப்ளு, அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? வா போகலாம், வரணும்னு ஐடியா இல்லையா என்ன? வரவயன் அப்படின்ட்டு அவரும் சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்படியே தாண்டா அவங்களோட டேஸ் அப்படியே போகுது ரொம்ப ஜாலியாக. நீங்கள் முன்ன மாதிரி ஜங்கு கூட ரொம்ப ஜாலியாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வழக்கம் போல் டீஸ் பண்ணுறது, அந்த புஜுக் வேலையெல்லாம் பண்ணுறீங்க. எப்போ பார்த்தாலும் ஜங்கு கூட செஸ்லேயே நீங்கள் குறியாக இருக்கிறீங்க. எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் சரி ஓடி போய் புச்சுக்குன்னு போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஜங்குக்கெலாம் ஐயோ இவன் என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பார். பட் நீங்கள் எங்கே கேட்கவா போகிறீங்க? எப்போ சான்ஸ் கிடைக்கும் அவனை புச்சுக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே டேஸஸும் போகுது. இப்போது உங்களோட 10th பப்ளிக் எக்ஸாமும் வருது. ஒரு எக்ஸாம் வர ஒரு 1 month முன்னாடி என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கிளாஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார். என்னடி நம்ம வீட்டு முன்னாடி 2 புது கார் நிற்கிது? ஆமாடா பப்ளு, பார்த்தா அப்பாவோட கார் மாதிரியும் இல்லை. ஒருவேளை கெஸ்ட் யாராச்சும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. பார்த்தா ஜங்கு கூட அப்பா தான் வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு ஜங்கு அப்பா அப்படின்ட்டு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் இதை பார்க்குறீங்க. அங்கிள் அப்படின்ட்டு நீங்களும் கிட்டே போய் நிற்கிறீங்க. அங்கே ஜங்கு அப்பா எப்படி பார்க்கீங்க? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹே ஜங்கு, என்னடா இப்படி குழந்த மாதிரி அழகிற? ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா. சரி நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்டே காட்டிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹே வயன், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன வயன், இன்னும் அப்படியே தான் இருக்க போல? அங்கிள் நீங்களுமா? நானும் எவ்வளோ தான் சாப்பிட்டு எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. பட் ஆனால் என் உடம்பு ஏறவே மாட்டேங்குது தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு கடப்பா சிரிச்சுக்கிட்டே சரி வீடு வயன், எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது உங்கள் அம்மா எங்கண்ணே நீங்கள் வேறு, அவன் சாப்பிட்றதெல்லாம் கூட பரவாயில்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அதே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வளவலான்னு கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி உடம்புல ஒட்டும்? அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க. ஏம்மா அங்கிள்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்ட்டு சொல்லும்போது அங்கிள் சரி விடு வயன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அங்கிள் நீங்கள் வேறு, இப்போ என் வீட்டிலலாம் சுத்தமாக மரியாதையே எல்லாம் தெரியுமா? என்னை வச்சு செய்கிறாங்க. யாருமா உன்னை அப்படி செய்கிறது? வேறு யார்? ஜங்குக் தான் என்னெல்லாம் பாடுபடுத்துகிறான் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக்
அடி பாவி, நீ என்ன போட்டு உசுரை வாங்கிட்டு இப்போ எங்கள் அப்பாட்ட அப்படியே உள்டாவா மாட்டி விடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆடு பார்த்துட்டே இருக்கான். அப்போது உங்கள் அம்மா, இல்லைண்ணா அவன் எல்லாம் போய் சொல்கிறா, பாவம் உங்கள் பையன் என் பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறா அப்படின்ட்டு உங்கள் அம்மா எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் போதும் போதும் அப்படின்ட்டு அப்படியே முறுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கடப்பா, சரிம்மா விடுமான்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் நீங்கள் எங்கே அப்படியே முறுக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இத்தனை வருஷம் என் பிள்ளையை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் அங்கிள், எதுக்கு அங்கிள் நீங்கள் போய் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க? பேசாமல் நீங்களும் எங்கள் கூடயே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்ல. எனக்கும் இருக்கணும் தான் என் ஆசை. நான் என்ன பண்ணுறது, அங்கே தானே என்னோடய எல்லா பிஸ்னஸும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும்ல. ஓ ஆமாம்ல, சரி அங்கிள். அப்புறம் கிம், ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் நெறிஞ்சு கூட பார்க்கல என் பையனை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. ரொம்ப தேங்க்ஸ். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஜங்குக்கும் அவனும் என்னோடய பையன் மாதிரி தான். எதுக்கு இந்த தேங்க்யூ எல்லாம், அதெல்லாம் நமக்குள்ளே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்க்கிறாரு. அப்புறம் கிம், இன்னும் ஜங்குக்கு இன்னும் 1 monthல பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல? ஆமாடா, ஜங்குக்கெலாம் ரொம்ப நல்லா படிக்கிறான். நீ கவலையே படாத, ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். அப்போது ஜங்குக், ஆமாம் நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன், பட் ஆனால் ஒயன் தான் அப்படின்ட்டு இழுக்கும்போது நீங்கள் என்னடா நான் என்ன பாஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிறியா? பாஸ் ஆகிடுவேன், ஆனால் மார்க் வருமானு தான் தெரியல அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக்கோட அப்பா, சரி விடு, என்னடா எப்போ பார்த்தாலும் அவகிட்ட சண்டை இழுத்துட்டே இருப்பியா? அப்பா நான் எல்லாம் இல்லைப்பா, அவள் தான்ப்பா அப்படின்ட்டு மாறி சண்டை போடுறீங்க. ஜங்குக்கோட அப்பா, சரி விடுங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கை நான் அப்ராட் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன்டா. அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கும். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்குக், இனி நீ தானே என்னோடய கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிற. ஸோ அதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அப்போது நீங்கள் அங்கிள், பட் ஆனால் எதுக்கு இப்போவே கூட்டிகிட்டு போனோம்? ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம்ல. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இந்த 5 வருஷம் ஜங்குக் இல்லாமல் ரொம்ப நான் அவனை மிஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணான். என்னால் அங்கே தனியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஜங்குக்கும் என் கூட கொஞ்சம் இருந்தானா சப்போர்ட்டாக இருக்கும்ல, அதனால தான் அப்படின்னு சொன்னவே உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் உங்களோட அப்பா அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு. சரி அவங்களோட பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்மளால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால அவங்கள அப்படியே விட்டுட்டாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க, ஜங்குக்கும் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லோரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுக்கிறாங்க. இங்கே ஜங்குக் அப்படியே சீலிங்கே பார்த்து அவங்க அப்பா சொன்னது தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. பார்த்தா நீங்கள் தான் அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே வரீங்க. இதை பார்த்துட்டு ஒயன் அப்படியே சோகமாக வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒயன். என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி அவங்க அப்படி சொன்னதுமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது நீங்கள் பப்ளு, நீ அப்ராட் போயிட்டேனா என்னை நீ மறந்துடுவியாடா? ஹே ஒயன், என்னடி பேசுகிற? நான் எப்படி உன்னை மறப்பேன்? எனக்கு தெரியல பப்ளு, எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போறியோடு தோணுதுடா. இங்கே ரொம்ப வலிக்குது. என்னை மறந்துடுவியா? ஹே ஒயன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என் உயிரிடி. எனக்கு தெரியல பப்ளு,
என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறங்கிற மாதிரி ரொம்ப வலிக்குது. எனக்கு புரியுது, அங்கிள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் என்னால் முடியல பப்ளு, கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. பப்ளு, நீ அப்ராட் போயிட்டேன்னா உன் கூட என்னால் சண்டை போட முடியாதுல்ல, உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்க முடியாதுல்ல, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல பப்ளு அப்படின்ட்டு அழுகிறீங்க. கஷ்டமா இருக்குடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதடி, இதோ அப்பா கூட தானே போகிறேன், எங்கே போயிட போகிறேன்? 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன், சரியா? ஃபீல் பண்ணாதடி, கண்டிப்பாக நான் வருவேன்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஜங்கு கூடயே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த போகிற டேஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு, ஃபஸ்ட் இந்த டேட்டெல்லாம் கவுண்ட் பண்ணாதடி. நான் என்னடி அவ்வளோ தூரம் ஒன்றும் போகலை, இங்கே இருக்கிற அமெரிக்காவுக்கு தான் போகிறேன், எதுக்கு நீ இவ்வளோ தூரம் ரொம்ப ஓவராலாக ரியாக்ட் பண்ணாத அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. பட் நீங்கள் முன்ன மாதிரியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜங்கு கூடயே தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் முன்ன மாதிரி ஜங்கு கூட பேசுகிறதுக்கு இல்லை, அவனை ரொம்ப கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவன் போயிடுவானோன்னு நினச்சி பயத்துலேயே அவன் கூட ரொம்பவே பாசமாக பேசுகிறீங்க. ஜங்கு பார்க்குறான், இவெல்லாம் இப்படி பேசவே மாட்டா, இப்போ என்னடானா இவ்வளோ அன்பாக கேரிங்கெல்லாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக உங்களே பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஜங்கு, ஒயன், என்னடி என்னோட பழைய ஒயன் எங்கே போனா? அவள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்போ பார்த்தா நீ என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறியே, என்னோட ஒயனே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுடி. போடா, நானே நீ கொஞ்ச நாளில் என்னை விட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கிறேன். நீ என்னடானா அந்த பழைய சண்டைக்கார ஒயன் தான் வேணும்னு சொல்லிகிட்ருக்க. ஆமாம், எனக்கு அந்த ஒயனை தான் பிடிக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே ஹக் பண்ணிக்கிட்டே புஜுக்குன்னு விளையாடிட்டே இருப்பா. நான் ஆஃப்டர் ஆல் இங்கே இருக்க அமெரிக்காவுக்கு தான் போகிறேன், ஏதோ இந்த உலகத்தை விட்டே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே வாயிலே பொத்துறீங்க. என்ன ஜங்கு, என்ன பப்ளு இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் பேசாத. சரி சரி, அப்படிலாம் போகலைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? அமெரிக்காவுக்கு தாண்டி போகிறேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே நார்மலாக ஜங்கு கூட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுகிறீங்க. இப்போ உங்களோட போர்டு எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே கண்ணில் டியோஸோட ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறீங்க. பிகாஸ் ஏன்னா ஜங்கு இப்போ அமெரிக்கா போக போகிறாரு. இனி எப்போ பார்க்க போகிறோமோ எல்லாம் தெரியல, ஆனால் சொல்லியிருக்காரு 6 மாதத்துக்கு வந்து மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, I miss you a lot, I miss you so much அப்படின்ட்டு அவர் அழுகிறாரு. அப்போ நீங்களும், பப்ளு என்னை மறந்துட மாட்டேன்ல? நானும் மறக்க மாட்டேன்டி, மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன், சீக்கிரமாக வந்துடு, சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு அங்குக்கும் அப்படியே கிளம்புறாரு. அங்கே உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் அப்படி கெட்டி நிற்கிது. நீங்கள் அதை விட மோசம், அப்படியே கதறி கதறி அழுகிறீங்க. உங்கள் அம்மா தான் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஒயன் ஒன்றும் இல்லைம்மா, ஜங்கு 6 மாதத்தில் வந்துடுவாண்டி. இல்லைம்மா, இனி என் கூட யாரும்மா ஸ்கூலுக்கு என் கூட வருவா? நான் மட்டும் தனியாக தானே போகணும். என்னோடய பப்ளு போகிறாம்மா, என்னோடய பப்ளு போகிறான் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜங்கு போன சுகத்துலேயே அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. ஜங்கு அங்கே போய் ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான். ஒயன், பப்ளு எப்படி இருக்க? பார்த்து போயிட்டியா? அங்கே எல்லாம் ஓகே தானே? நல்லா தானே இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அழுதுட்டு தான் இருக்கிறேன் நீனும். ஜங்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அழுகிறீங்க. ஒன்றும் இல்லடி,
நான் இங்கே பத்திரமா வந்துட்டேன், இங்கே நல்லா தான் இருக்கேன். பப்ளு, ஐ மிஸ் யூ பப்ளு அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. அவனால் இதை கேட்கவே முடியல. ஐயோ அழாதடி, அழாதே வயன். அவனுக்குமே அங்கே கண்ணிலலாம் கண்ணீர் கெட்டி நிற்கிது. இப்படியே தான் நான் கொஞ்சம் டேஸஸும் போகுது. நீங்கள் ஜங்குக் எப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 6 மந்த்தும் ஆகுது. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ உங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க வித்தவுட் ஜங்குக். உங்களோட பப்ளு இல்லாமல் உங்களுக்கு வேலையே ஓடலை. முன்னாடிலாம் படிக்கணும்னா அவன் தான் அவங்கக்கிட்ட உட்காந்துருந்து படிக்க வைப்பான். பட் இப்போது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. ஏன்னா ஜங்குக் சொல்லுவான், நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு படிக்காமலாம் இருக்காதடி, படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஜங்குக்காக படிக்கிறீங்க. உங்களுக்கு ஜங்குக் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இப்படியே தான் டேஸஸும் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு ஏக்கத்தோட அப்படியே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக் உங்களை பார்க்குறதுக்காக அமெரிக்காவிலேருந்து வராரு. நீங்கள் என்ட்ரன்ஸில் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே என்ட்ரன்ஸில் வந்ததுமே உங்களை பார்த்ததுமே அங்கேருந்து அப்படி ஓடி வராரு. நீங்களும் இதை பார்த்துட்டு இங்கேருந்து ஓடி போகிறீங்க. போய் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஹே வயன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போ ஜங்குக்கை கட்டி பிடிச்சாலுமே அவனோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அவனோட இடுப்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவீங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக் வந்ததும் நீங்கள் அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்துப்பீங்க. ஸோ அதனால் எதுவுமே கண்டுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹக் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இப்போ தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்காரு. இதை பார்த்துட்டு அப்படியே அவனே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஹே என்னடி அப்படியே பார்த்துட்டே இருக்க? பப்ளு உடம்பு குறைச்சிருக்கியா? ஆமாடி, எப்படி இருக்கேன்? பார்க்க எப்படி இருக்கேன்? ஹேண்ட்ஸமாக இருக்கேனா? கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சேன்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனே ஷாக்காக பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்பாலாம் பின்னாடி வந்துட்டு, ஏய் ஜங்குக் எப்படிரா இருக்க பாரு, வேறு லெவலில் ஹேண்ட்ஸம் ஆகிட்டி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கே தான் அப்படி ஆன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இது ஏன் பப்ளுவா? நம்ப முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் அதே ஷாக்லேயே அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எதுவுமே பேசலை. ஜங்குக் கிட்ட கூட பேசலை. அவன் உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நீங்களும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மண்டையை மட்டும் ஆட்டிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நார்மலாக இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே பேசலை. ஸ்ட்ரைட்டாக அவங்களோட ரூமில் போயிட்டீங்க. இதை பார்த்துட்டு, என்னாச்சு ஆண்டி, ஏதாச்சும் டல்லாக இருக்காளா என்ன? அப்படிலாம் இல்லையே, உன்னை பார்க்க வர சந்தோஷத்தில் காலையிலேருந்தே துள்ளி குதிச்சிட்டு இருந்தா இப்போ ஏன் டல்லாக இருக்கான்னு எனக்கும் தெரியலையே அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா, பிள்ளை ஏதாச்சும் டயர்டாக இருப்பாளாக இருக்கும், அதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. நீங்களும் எதுவுமே கண்டுக்கல, ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போய் படுத்துட்டீங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே சீரிங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டைம் ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. டோர் சவுண்ட் கேட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் உள்ளே வராரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அப்பா இந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போது நீங்கள், ஆமாம் ரொம்ப நாளாச்சு. இப்போ என்ன ரொம்ப சோகமாக இருக்க? என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் ஏன் மூஞ்சை தூக்கி வச்சிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, விடு. சொல்லுடி, எதுக்காக உடம்பு குறைச்ச? என்ன சொல்கிற நீ? இல்லை, எனக்கு என்னமோ என்னோட பழைய பப்ளுவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக். ஜங்குக்கா? நீ என்ன பப்ளுன்னு தானடி கூப்பிடுவ? தெரியல, எனக்கு ஜங்குக்குன்னு கூப்பிட தான் தோணுது. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்க்குறான். நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். பட் நான் பப்ளுவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது.
ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாரையும் மாதிரியும் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சான். பட் ஆனால் நீங்கள் பழைய பப்ளு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹே, என்னாச்சு? உனக்கு நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது அப்படி இல்லைடா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க. பட் என்னோடய பப்ளுவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டார். இப்படியே தான் அவங்களோட டேஸ் போகுது. நீங்கள் ஜங்குக்கிட்ட முன்ன மாதிரி நீங்கள் பேசுகிறதே இல்லை. ஜங்குக்கு நார்மலாக உங்ககிட்ட பேசினாலும் கூட, ஓ அப்படியா, சரி, அம்மா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. இது ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி அவனோட பழைய வயன் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி அவனுக்கு ஃபீலே ஆகலை. இன்னும் ஒரு 2 டேஸில் ஜங்குக் அகெயின் அமெரிக்கா போகணும். நீங்கள் ஜங்குக்கிட்ட சரியாகவே பேசல. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட ரூமில் அப்படியே சீலிங்கே பார்த்துட்டே இருக்கான். அந்த டைமில் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. அப்படியே ஆசையாக பார்க்குறான் நீங்கள் தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்தது உங்களோட அம்மா. இதை பார்த்துட்டு என்னாச்சு ஆண்டி? இல்லை ஜங்கு, என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீயும் வயனும் சரியாக பேசுகிறதே இல்லை. ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஆண்டி அப்படின்ட்டு மென்று முழுங்குறாரு. அப்போ எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏன்னு தெரில ஆண்டி, இப்போது வர வர வயன் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பேச மாட்டேங்கிறா? அவள் பழைய பப்ளுவை ரொம்ப மிஸ் பண்ணுறாளா ஆண்டி? என்ன சொல்கிற? நான் முன்னாடி ரொம்ப சப்பியாக இருந்தால அந்த பப்ளுவை ரொம்ப மிஸ் பண்ணுறாளாம். அதனால் என்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. ஏய், என்னாச்சு? இவளுக்கு பைத்தியமா? நானும் இது சரியாயிடும்னு பார்த்து அவகிட்ட நிறைய பேச ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் என்கிட்ட அவள் சரியாக பேசுகிறதே இல்லை ஆண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. இது உங்கள் அம்மாவுக்குமே புரியுது. சரி ஜங்கு, அவளை பற்றி தெரியாதா? கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் வீம்பு பிடிப்பா, அப்புறம் எல்லாம் நார்மலாகிடுவா. ஆனால் எனக்கு அப்படி தெரியல ஆண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் அம்மா, ஹே ஜங்குக், ஃபீல் பண்ணாதடா, அவள் சரியாயிடுவா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களோட ரூமில் தான் வராங்க. ஏதோ படிச்சிட்ருக்கீங்க. அந்த டைம் உங்களோட டோரை நாக் பண்ணிட்டு உங்கள் அம்மா தான் உள்ளே வராங்க. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் வேலை ஏதாவது பண்ணணுமா என்ன? அதெல்லாம் இல்லை. ஏன் நீ ஜங்குக்கிட்ட பேசாமல் இருக்கிற? நான் எங்கம்மா பேசாமல் இருக்கேன்? பேசிட்டு தானே இருக்கிறேன். ஆனால் நீ பழைய ஒயன் மாதிரியே பேசலையேடி. தெரியலம்மா, நான் என்னோடய பழைய பப்ளுவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் ஜங்குக்கிட்ட பேசும்போது ஏதோ 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சம்திங் ஏதோ மாதிரி இருக்குமா, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏய் ஒயன், என்ன பேசுகிற? அவன் உன்னோட பப்ளு தெரியுமா? பட் ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹே, என்ன பேசுகிறடி நீ? உனக்கு ஜங்குக்கை பற்றி தான் தெரியும்ல. அவள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ புல்லி பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அவனுக்கும் ஆசை இருக்கும்ல, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கிறான்டி. இப்போ நீ அவன்கிட்ட பழைய பப்ளு தான் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனுக்கு ஹர்ட் ஆகாது? அம்மா, உனக்கு தான் ஜங்குக்கை பற்றி தெரியும்ல, அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவன் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டான். உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிப்பான். வேறு யார்கிட்டையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசக்கூட மாட்டான். ஏன்னா அவனோட கம்ஃபர்ட் ஜோன் நீ தான். இப்போ என்னடா நீ அவன்கிட்ட பேசாமல் இருக்க? அம்மா, நான் அவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கலம்மா. நான் அவன்கிட்ட பேசும்போது ஏதோ 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாரு வயன், உனக்கு நல்லா சப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஓகே. அதே மாதிரி நீ சப்பியாகணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ ட்ரை பண்ணுற. பட் ஆனால் உன்னால் முடியலன்னு சொல்லும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கா? அதே மாதிரி தானேடி ஜங்குக்கும். அவனுக்கும் மற்ற பசங்கள மாதிரி ரொம்பவே ஹேண்ட்ஸமாக அப்படிலாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கிறான். இப்போ எனக்கு பழைய பப்ளுவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவனுக்கு ஹர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவே தான் பார்க்குறீங்க. புரிஞ்சுக்கோவேன், நீ அவனை ஹர்ட் பண்ணுற.
அவன் என்னதான் உடம்பே குறைஞ்சிருந்தாலுமே அவன் உன்னோட பப்ளு, அவன் உன்னோட ஜங்குக். சரியா? அவன் மூணாவது மனுஷன்லாம் பேசாதடி. அவன் என்கிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். என்னால் என்ன சொல்கிறது? எனக்கு நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்று தான். ஒருத்தர் கஷ்டப்பட்டா என்னால் தாங்க முடியாது, புரியுதா? ப்ளீஸ் ஹர்ட் பண்ணாத அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கரெக்ட் தான் இல்லாமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஜங்கு கூட ஃபீலிங்ஸை நான் பார்க்கவே இல்லைல்ல. அவனும் சின்ன வயசுலேருந்தே இதனால நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கான்ல. சே, நான் எப்படி இதை மறந்தேன்? நானும் அவன் கூட தானே எல்லாமே இருந்தேன். அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுறான். இப்போ நான் என்னோட பழைய பப்ளு தான் வேணும்னு சொன்னால் அவனுக்கு ஹர்ட் ஆகும்ல. ஹர்ட் ஆகிருப்பான்லம்மா அவன். ஆமாம், சாரிம்மா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. சரி சரி வயன், புரிஞ்சுக்கிட்டேல்ல நீ. இனி உன்னை நீ மாற்றிக்கோ, ஓகேவா? அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஜங்குக் வழக்கம் போல் காஃபியெல்லாம் குடிச்சிக்கிட்டு அப்படியே கவுஸில் தான் உட்காண்ட்ருக்காரு. இப்போ நீங்கள் தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்து கவுஸில் பொத்துன்னு உட்காடுறீங்க. ஜங்குக் பார்க்குறான். எப்படியும் வழக்கம் போல் பேச மாட்டா அப்படி சொல்லிட்டு அவன் நார்மலாக உட்காந்துருக்கான். அப்போது நீங்கள், டே பப்ளு, என்னடா கண்டுக்க மாட்டேங்கிறா? மேடம் என்கிட்ட தான் பேசுகிறீங்களா? ஆமாம், உன்கிட்ட தான் பேசுகிறேன். உன் பேர் தானே பப்ளு? இல்லை, யாரோ சொன்னாங்க பப்ளுவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா, நீ என்னோடய பப்ளுவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா என்னை பார்த்து பப்ளுன்னு கூப்பிட்றாங்க. டேய், அது ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன்டா. இப்போ என்ன என் மேலே கோவமாக இருக்கியா? நான் ஏன் உன் மேலே கோவப்படணும்? இல்லை, சும்மா சொன்னேன். சாரி. சாரியா? நீ சொல்கிறியா? எதுக்கு? இல்லை, நான் உன்னை ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன்னா என்ன? நீ எப்போ என்கிட்ட ஹாஷாக பேசின? இல்லை, எனக்கு பழைய பப்ளு தான் பிடிக்கும். எனக்கு நீ விடுடி, நீ எல்லாம் என்ன கழுவி ஊற்றிருக்க. அந்த டைம் நான் ஏதாச்சும் ஃபீல் பண்ணேன்னா என்ன? இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ஓகே, பார்க்குறீங்க அவனோட வே ஆஃப் ஸ்பீச், அவனோட பிஹேவியர் ஆல்மோஸ்ட் எல்லாமே டோட்டலாகவே சேஞ்சாக இருக்குது. நீங்கள் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. நீங்களும் ஓகே, நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது 1 வீக் அப்புறம் ஜங்குக் மறுபடியும் ஊருக்கு போகிறாரு. உங்களை மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, வயன் சீக்கிரமாகவே பார்க்குறேன் என்னடி? என்ன எதுவுமே பேசலை? இல்லை. பப்ளு, என்னடி? உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னோட லைஃப்பை லீட் பண்ணு. எனக்கு நீ சப்பியாக இருந்தாலுமே ஃபிட்டாக இருந்தாலுமே நீ எப்போவுமே நீ என்னோடய பப்ளு தான், சரியா அயன்? உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னோட லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போ, ஓகேவா? ஏய், நீ தான் பேசுகிறியா? நான் தான் பேசுகிறேன். எனக்கு தோணுச்சு உனக்கு பிடிச்சது தானே பண்ணுற. ஸோ எதுக்கு நான் இதை இன்டரப்ட் பண்ணணும்? அதனால தான்டா உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ லீட் பண்ண, ஓகேவா? ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. ஜங்குக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஐம், தேங்க்யூ ஸோ மச். நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டியோன்னு நினச்சேன், பட் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் போகிறாரு. நீங்கள் இந்த டைம் அழுகலாம் இல்லை, அவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறீங்க. ஜங்குக்குமே ரொம்பவே ஹாப்பியாக உங்களை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே போகிறான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி. இப்படியே தான் கொஞ்சம் இயர்ஸுமே பாஸ் ஆகுது. நீங்கள் காலேஜே முடிச்சிட்டிங்க. காலேஜ் முடிச்சு இப்போ ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்க. உங்களோட கான்வர்சேஷன் கொஞ்சமாக கம்மியாகுது. பிகாஸ் ஏன்னா அவர் காலேஜ் முடிச்சு இப்போ உங்கள் அப்பாவோட கம்பெனி தான் இப்போ டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக அவங்களுக்கு டைமிங்கே இல்லை. முன்னாடியெல்லாம் ஒரு விசி பண்ணிகிட்ருப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சி கால் பண்ணுவார், அதுவும் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ மெசேஜஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுவும் மந்த்லி ஒன்ஸ்
அல்லது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் மெசேஜ் வரும். புரியுது, பிகாஸ் ஏன்னா நீங்களுமே கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க. உங்களோட ஸ்டடீஸ் அப்புறமேட்டு உங்களோட ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால நீங்களுமே கொஞ்சம் மெச்சூராக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கான், ஸோ அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி விட்டுட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் ஜங்குக்கை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு நார்மலான ஒரு எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்குறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் ஃபேஷன் டிசைனிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்கு நம்ம இது ரொம்பலாம் இது பண்ணிக்கிட்டு, பிடிச்ச ஃபீல்டில் நமக்கு கொஞ்சம் சேலரி வேணும், பிடிச்சதை பண்ணணும், அவ்வளோ மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டு. எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாக மைண்டோடு இருக்கணும் தான் உங்களோட ஒரு தாட்டே. ஸோ இப்போது நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நான் சப்பி ஆகணும் சொல்லிட்டு வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத கோயில் இல்லை, அதே மாதிரி இப்போ யூ பிகம் அ சபி கேர்ள். ஒரு வழியாக நீங்கள் சபி கேர்ளுமே ஆயிட்டீங்க. லைக் எந்த ஒரு வெயிட் இருக்குன்னா ஒரு 57, 58 அந்த ஒரு வெயிட் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சபி கேர்ள் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டீங்க. ஏன்னா உங்களோட கண்ணெல்லாம் பார்க்கவே புசுன்னு அழகாக இருக்கும், நீங்களும் ரொம்பவே க்யூட்டாக சப்பியாக அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட கேரக்டர், உங்களுக்குன்னு ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது, லவ் யுவர் செல்ஃப். உங்களை தான் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மேக்கப்பே போட தெரியாட்டாலும் சரி, உங்களுக்கு இருக்கிறத வச்சு உங்களுக்கு அழகுப்படுத்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பலாம் மேக்கப் போடவும் பிடிக்காது. ஸோ அதனாலேயே மற்ற பசங்களுக்கெல்லாம் வாவ் இப்படி ஒரு பொண்ணா இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்ப்பாங்க. அதனாலே உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும். பட் நீங்கள் சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ்லேயே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்களோட ஏஜ் வந்து ஒரு 22 இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும். நீங்கள் சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் யார் மனசையும் புண்படுத்தாமல் அப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்க. அதனாலேயே மற்ற பசங்களுக்கெல்லாம் மற்ற பொண்ணுங்கள்லாம் என்னடா எனக்கு உன்னை பிடிக்கலடா அப்படின்ட்டு ஹாஷாக சொல்லுவோம், இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதனாலேயே லவ் பண்ண பசங்க நிறைய பேர். இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. அப்போ அந்த டைமில் தான் ஒரு பையன் உங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டே இருக்கான். உங்கள் அம்மாவும் சாரி தம்பி, என் பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவளுக்கு பிடிச்சிருந்துன்னா நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம், பட் அவளுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் கண்டிப்பாக அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த பையனோட மூஞ்சையாக வாடி போச்சு. அப்போது நீங்கள் மா அப்படின்ட்டு உள்ளே வரீங்க. இந்த சவுண்டை கேட்டு அந்த பையன் அப்படியே உங்களையே சிரிச்சிட்டே பார்த்துட்டே இருக்கான். அப்போது யாரும்மா இது, உனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே அந்த பையனை பார்க்குறீங்க. அந்த பையன் உங்களை பார்த்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கான், க்யூட்டாக இருக்கான். அதை பார்த்துட்டு சாரி நீங்கள் யார்? ஆக்சுவலி நானும் உங்களோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓ சரி, அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்க, பட் ஆனால் எனக்கு இந்த லவ் மேலெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒரு பர்சனை பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க், அது நான் ஒருத்தர் மேலே ஃபீல் பண்ணேன்னா நான் அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது எனக்கு வீட்டுக்குமே தெரியும். அப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன்னா நான் என் வீட்டில் சொல்லி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வரல. ஐம் ஸோ சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆக்சுவலி நம்ம கல்யாணம் பண்ண போகிறதுங்கிறது ஒரே ஒரு தடவை தான். அந்த ஒரு கல்யாணம் லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். ஸோ லைஃப் லாங் ஒருத்தர் நம்ம கூட வராருன்னா அவங்கள சூஸ் பண்ணுறது நம்ம கையில் தானே இருக்குது. அதனால தான் எனக்கு என்னென்னா, எனக்கு ஒருத்தரை பார்க்கும்போது என் மனசுக்கு தோணும், இது உன்னோட பிரின்ஸ், நீ இவனுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னோடய பிரின்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்கள் வீட்டுக்குமே தெரியும். கண்டிப்பாக நான் என்னோடய பிரின்ஸை நான் மீட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களோட பிரின்சஸ் கூடிய சீக்கிரமே வருவா. அவளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தென் லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு சீக்கிரமே வருவா அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறீங்க. அந்த பையன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது உங்கள் அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்ட அப்படியே உங்களே என்னது ஏன் பொண்ணா இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா ஷாக்காகவே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பையனும் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. எப்படி
அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மா கூட அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, சரி ஜங்கு கிட்ட பேசுனியா என்ன? ஜங்குக்கா? அவன் எங்கம்மா எனக்கு கால்லாம் பண்ணுறான், அவன் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும்தான் பண்ணுவான். ஓ சரி சரி, ஏன் திடீர்னு கேட்குறீங்க? இல்லை சும்மா தான். ஓ சரிம்மா. அப்போ அந்த டைம் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் டோர் ஓப்பன் பண்ணுமா. ஹே கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன்டி, நீயே போய் ஓப்பன் பண்ண. அம்மா நானே ரொம்ப டயர்டாக இருக்கேம்மா. போடி இவங்க வேறு அப்படின்ட்டு நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வாங்கப்பா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டீங்க. யாருமே உள்ளவே வரல. பா என்னப்பா வெளியிலே நிற்கிற, உள்ளே வாப்பா அப்படின்ட்டு திரும்புறீங்க. பார்த்தா அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. வேறு லெவலில் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். உங்கள் மனசில் இப்போந்தான், ஹே வயன் இது உனக்கான பர்சனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பார்க் வருது. அந்த பர்சனும் அப்படியே உங்களே தான் பார்த்து ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறான். அப்போ உங்கள் அம்மா, ஹே ஜங்குக் எப்படா வந்த அப்படின்ட்டு அங்கேருந்து சவுண்டு போடுறாங்க. ஆமாடா அது வேறு யாரும் இல்லை, அது ஜங்குக் தான். பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக, அப்படியே இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி வேறு லெவலில் ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்டன் ஆகிருக்கீங்க. உங்களால் என்ன பேசுகிறது எதுவுமே முடியல, அப்படியே வாயடித்த மாதிரி அப்படி இருக்கீங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா நீங்கள் முன்னாடி ரொம்பவே லீனாக இருப்பீங்க, பட் இப்போது ரொம்பவே சப்பியாக அப்படியே கொழுக்கு முழுக்கு அழகாக இருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிருக்கா, இது என்னோட ஒயனா அப்படிங்கிற மாதிரி ஆணை பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஏய் என்ன 2 பேர் பார்த்துட்டே இருக்கீங்க? அம்மா இது பப்ளுவா அது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் பப்ளு தான், பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை உள்ளே கூப்பிட்றாங்க. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே வரான் உள்ள. இங்கே ஜங்குக், டீ இது ஒயனா? ஆமாப்பா இது ஒயன்தான், பாரு எப்படி புஸ்டிக்காக இருக்கா பார்த்தியா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லி கலாய்க்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு மா அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு மாதிரி வெக்க வர்ற மாதிரிலாம் இருக்குது. என்னடா ஜங்கு கிட்ட போய் இப்படிலாம் சொல்கிறாங்களே மாதிரி உங்களுக்கு இப்போ தான் அந்த வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போது ஜங்கு, ஏய் நிஜமா ஒயன் நீ ஆடி? சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ அழகாக இருக்க, ஏன்னா நீ சப்பி ஆகிட்ட, அப்படியே உன் கண்ணெல்லாம் அப்படியே புசு புசுன்னு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு அந்த மாதிரி இருக்கு உன்னோட கண்ணும் அப்படின்ட்டு உங்கள் கண் சொல்லிட்டு ஜங்குக் உங்களோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே ஆடு பார்த்துட்டே இருக்கீங்க, மெஸ்மரைஸ் ஆகி அவனோட கண்ணே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கண் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, என்ன இவனோட கண் என்னமோ பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் கண்ணத்தை பிடிச்சி இப்படி ஆட்டுறான். ஹே வயன் நீ சொல்லும்போது எனக்கு அப்போ தோணலடி, இப்போ பாரு உன்னோட கண்ணு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி ஆட்டுறான். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாய் அவனை ஆட்டுறதுக்கு மட்டும் தலையை மட்டும் ஆட்டிகிட்டே இருக்கீங்க. ஏய் ஒயன் ஷேக் பண்ணுறான். நீங்கள் பப்ளு என்ன கனவு கண்டுட்ருக்கியா என்ன? இல்லை. என்னடி ஷாக் ஆகிட்டியா என்ன? நீ என்ன இப்படி மாறிட்ட? ஏய் என்னடி பழையது போல் ஆரம்பிக்காத. இல்லை இல்லை, லாஸ்ட் டைம் அன்னைக்கு சொன்னேன் உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு, உனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கா? ஆமாம் எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கேன் ஹேண்ட்ஸமாக இருக்கேன் நாடி அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு அந்த ஹேர் அப்படியே கோதுறாரு. நீங்கள் ஹேண்ட்ஸமாக தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் அப்படி உள்ளே இறங்குது. இதை கேட்டுட்டு ஜங்குக், ஆண்டி இவளுக்கு என்னாச்சு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டே இருக்கா அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னதுமே உங்கள் அம்மா அப்படியே உங்களே தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே ஒரு வழியாக என் பொண்ணு அவளோட பிரின்ஸை பார்த்துட்டான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. அதுவும் ஜங்குக்குன்னு சொன்னது சொல்லவா வேணும், செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போது ஜங்குக், ஆண்டி என்னாச்சு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? அதெல்லாம் அப்படி தான், சரி சரி வா வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கை இழுத்துட்டு டைனிங் டேபிள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா ஜங்குக் வராங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். அப்போது நீங்கள் என்னம்மா இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா, பப்ளுக்கு பிடிச்சது மாதிரி எல்லாமே இருக்குது. எனக்கு ஜங்குக் வரான்னு முன்னாடியே தெரியுமே.
அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து ஒரு லுக்கு தான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டீங்க. ஏன் என்னால் அவனை பார்க்கவே முடியல, ஐயோ அவனோட கண்ணு என்ன என்ன பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் அவனோட கண்ணை பார்க்குறதுக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ என் பொண்ணு வெக்கப்படுறாளா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஜங்குக், ஒயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு லைட்டாக வெக்கமாகவும் இருக்குது. இப்போ உங்கள் அம்மாவும் ஜங்குக்கு வந்து நிறைய சாப்பாடெலாம் வைக்கிறாரு. அவரும் நல்லா சாப்பிட்றாரு, அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து தோணுது, சின்ன வயசில் ஜங்குக் வந்து அவர் சாப்பிடும்போது எப்படின்னா ரொம்ப அளவாக சாப்பிடுவார். பட் இப்போ அப்படி இல்லை, அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சாப்பிட்றான். இதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அப்படி வருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் சாப்பிட்றதே அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்கீங்க. இதை பார்த்துட்டு, ஹே என்னடி நான் சாப்பிட்றதே பார்த்துட்டே இருக்க, நானே எப்போமாச்சும் தான் நல்லா சாப்பாடு சாப்பிட்றேன், அதிலே பங்கு போட வந்துடுறியா, போடி அங்கிட்டு அப்படின்ட்டு உங்களை மண்டையை அப்படியே தட்டி விடுறான். நீங்கள் ஆள் தான் மாறி இருக்கான், குணம் மாறவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட அப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட நார்மலாக முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இருக்கீங்க. பட் ஆனால் நோ ஃபிசிக்கல் டச். முன்னாடியெல்லாம் நீங்கள் தான் அவனை போய் எப்போ பார்த்தாலும் புஜுக்குன்னெலாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஜங்கு கிட்டெல்லாம் உங்கள் கண்ணத்தை பிடிச்சி நல்லா இருக்குடின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ் தான் பிடிச்சி புஜுக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் ஓகே எனக்கு புரியுது, நான் சின்ன வயசில் நான் உன்னோட கண்ணோ எல்லா இடத்தையும் நான் புஜுக்குன்னு பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்டா, இப்போ எல்லாரும் என்னோடய கண்ணத்தை தான் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு வலி இது தெரியுமா, இதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கோம், என்னெல்லாம் பாடுபடுறேன் அப்படின்ட்டு ஜங்கு மறுபடியும் உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாரு. நீங்களும் அப்படியே ஐயோ விட்டுடா அப்படி சொல்லிட்டு அவர் என்னடானா உங்களோட கண்ணத்தை தான் அப்படியே புசுன்னு பிடிச்சிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மாலாம் ஓகே என் பொண்ணுக்கு ஜங்குக்கு பிடிச்சி போச்சு, அப்போ கூடி சீக்கிரம் ஜங்குக்கு என்னோட மாப்பிள்ளை அழைக்க போகிறேன்னா அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே ஜங்குக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஜங்குக்கே குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜங்கு கூட நார்மலாக எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி தான் பேசி சிரிச்சுட்டு கவுச்சில் உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறது நம்ம ஜிமின் தான். ஜிமின் அப்படியே ஸ்டைலாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஜிமின் இங்கே வந்திருக்கா? ஆமாம், டிசைன் ஃபைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்குது, ஸோ அதனால தான். ஓ ஆமாம்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாடா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்னது வாடாவா அப்படின்ட்டு ஜாங்குக்கு அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அது ஜிமின் செம்ம ஹேண்ட்ஸமாக வேறு லெவலில் இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு யாராக இருக்கும் அப்படின்ட்டு யார் இது? அப்போ நீங்கள் ஓ இதுவா நான் சொல்ல மாட்டேன், இது என்னோட கொலீக் ஜிமின் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான் ஜிமின். ஹாய் ப்ரோ, ஐ எம் ஜிமின் அப்படின்ட்டு கையை நீட்டுறான். ஜங்குக்கும் கை கொடுத்துட்டு ஹாய் ஐ எம் ஜங்குக். ஓ ஓகே, நீங்கள் யார் இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? நான் அவனோட அதுவா நான் சொல்லியிருக்கான்ல என்னோட ஃப்ரெண்டு பப்ளு, அதே வந்தான். ஹே அந்த பப்ளு நீங்கள் தானா? ஆமாம், ஏன் அப்படி கேட்குறீங்க? ஐயோ நீங்கள் தானா அது? அப்பாடா நீங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் உங்களோட புராணம் தான். அங்கே இருந்துட்டு என்னோட பப்ளு இப்போ இருந்திருந்தானா எனக்கு இப்படி பண்ணியிருப்பான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணாலும் எதுலையாவது நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. எங்களுக்கு ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு, யாரா அந்த பப்ளு, எங்கள் ஒயனையே அப்படி தேட வச்ச ஆள் யாருன்னு சொல்லிட்டு நாங்களும் யார் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்து உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சீக்கிராரு. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துட்டு என்னடி அதுவா? இல்லைடா, சம்டைம்ஸ் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீ பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அந்த டைம் சொல்லுவேன் என்னோடய பப்ளு இருந்தாலும் அவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்லுவேன், அதுதான் அப்படி சொல்கிறான். ஓ ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஜிமினா நீங்கள் 3 பேர் பேசிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தான் என்னடா சவுண்டு அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே வராங்க. பார்த்துட்டு ஜிமின் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க, ஹே ஜிமினா எப்படிடா இருக்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஜிமின் கூட நல்லா கம்பெனி கொடுத்து பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தோடனே ஜங்குக்கு யார் புதுசாக வந்து ஆன்ட்டிக்கிட்ட இவ்வளோ உரிமை கொண்டாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜிமினையே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான் ஜங்குக்கு. இதை நோட் பண்ண உங்கள் அம்மா நல்லா இருக்கே ஆடு தானா வந்து மாட்டுது
இதுக்கு சரியான பலியாடு அப்படின்ட்டு ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே நீ தான்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஜிம்மினை பார்த்து ஒரு சை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஜிம்மின் என்ன ஆண்டி ஒன்றும் இல்லை. அப்புறம் வயன் நீயும் ஜங்குக்கும் பேசிட்டுரு, நான் ஜிம்மின்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சொன்னதுமே நீங்கள் அம்மா எதுக்கு ஜிம்மின்கிட்ட என்ன பேசணும்? அப்போ ஜிம்மின்னு எனக்கும் ஆண்டிக்கு நடுவில் 1000 இருக்கும், 5000 கூட இருக்கும், அதெல்லாம் நீ நடுவில்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி நம்ம போகலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அவன் இழுத்துட்டு போகிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு நார்மலாக விட்டுட்டீங்க. இங்கே ஜாங்கோக்கு இதை கேட்டுட்டு ஹே என்னடி ஆன்ட்டிக்கிட்ட இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான், அவன் அப்படி தான் அவன் ரொம்ப ஜாலி டைப் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது சரியில்லையே அப்படின்ட்டு ஜங்குக் போன ஜிம்மின் சைடே பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக பொசஸ் ஆகுது. ஏன்னா உங்ககிட்டேயும் சரி உங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி ஜங்குக் தான் ரொம்பவே க்ளோஸாக பேசுவார். நம்மளை தாண்டி ஒருத்தன் ஓவராக பொங்குறானேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு வயிற்றெரிச்சல். இப்போ உங்கள் அம்மா சைட் பார்த்தாச்சுன்னா உங்கள் அம்மா ஒரு ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜிம்மினே குறுன்னு பார்க்குறாங்க. ஏன் ஆண்டி அப்படி பார்க்குறீங்க? ஜிம்மின் சொல்லுங்கள் ஆண்டி, உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வேணுமே. தாயே நீங்கள் கூறும் ஒவ்வொரு ஆணையினையும் எனது குருதியினால் எழுதி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செந்தமிழில் புலவர் மாதிரி புழுகிறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா எதுக்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பண்ணாத முடியல. சரி ஓகே என்ன விஷயம்? நீ வெளியில் பார்த்தல, வெளியில் என்ன பார்த்த? ஐயோ டேய் சரி சொல்லுங்க. வெளியில் ஜங்குக்கு இருந்தான்ல? ஆமாம் வயனோட பப்ளு. வயனோட பப்ளு ஆக்சுவலி எனக்கு என்னமோ வயன் ஜங்குக்கை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏது என்ன ஆண்டி சொல்கிறீங்க? வயன் லவ் பண்ணுறாளா? வாய்ப்பு இல்லையே, அவளுக்கு பின்னாடி ஒரு 10-15 பேர் சுற்றுறானுங்க. அவனுங்கள லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே இவ வேண்டான்னு சொல்லுவா. இவ எப்படி லவ் பண்ணுறா? அவள் இது வரைக்கும் லவ் பண்ணலை, அப்புறம் எப்படி ஆண்டியே சொல்கிறீங்க? அட மாங்காய் மடையா, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுடா அப்படின்ட்டு மண்டையில் ஒரு டொங்குன்னு வைக்கிறாங்க. அப்போ ஜிம்மின்னு மண்டையை தேய்ச்சிக்கிட்டே ஆண்டி ஏன் ஆண்டி அடிக்கிறீங்க, சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுடா அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. பிகாஸ் ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் ஜிம்மினுக்கும் வேறு லெவல் பாண்டிங்கு, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அதனால தான் அப்படி அடிக்கிறது எல்லாமே நார்மலாக நடக்கும். அப்போது ஜிம்மினும் தலையை தேய்ச்சிக்கிட்டு என்ன ஆண்டி அடிக்கிறீங்க? சரி விடு. நான் என்ன சொல்கிறேன்னா ஜங்குக் நீ வந்ததை பார்த்துட்டு லைட்டாக பொசஸ் ஆனான். எனக்கு நல்லா தெரியும் வயன் ஜங்குக் மேலே ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் பார்க்கணும். அதே மாதிரி ஜங்குக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் வயனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். சரி அதுக்கு தான் நீ இருக்கிறிய. அப்புறம் என்ன ஆண்டி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டேய் நீ தான் ப்ளே பாய் ஆச்சேடா. ஆண்டி அதெல்லாம் நான் வெளியில் சும்மா சுற்றிட்டு திரியிறேன் ஆண்டி, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி. டேய் உனக்கே தெரியும்ல எனக்கு 22 ஆயிடுச்சு. அவள் நிறைய பசங்கள் எல்லாமே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராங்க. அவள் ஒவ்வொரு பசங்களையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காடா. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளோட கண்ணில் ஒரு லவ் ஃபீல் பார்த்தேன்டா. ப்ளீஸ்டா நீ ஹெல்ப் பண்ணனா என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஆண்டி நான் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஓகே, அது ஏன் பர்டிகுலராக என்ன பார்த்து இதுக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு? அதுவா நீ வயன் கூட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டே இருந்தல்ல, அது என்னமோ லைட்டாக ஜங்குக்கு ஜெலசியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எதுக்கு மற்ற ஐடியாலாம் யோசிச்சுக்கிட்டு, அதான் நீ இருக்கே, நீ கொஞ்சம் பார்த்து பண்ணனா என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, உங்களோட முடிவை மாற்ற முடியுமா? கட்டளை இடுங்கள் தாயே அப்படிங்கிற மாதிரி அந்த நெஞ்சில் அப்படியே அடிச்சுக்கிட்டு நிற்பாங்களா அந்த மாதிரி நிற்கிறாரு. டேய் ஜிம்மின் இதெல்லாம் உனக்கு செட் ஆகலடா, காமெடியாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, வர வழியில் என் ஃப்ரெண்ட் ஏதோ பாகுபலி 2 படம் பார்த்துட்டு இருந்தான், நானும் அதை கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன், அதுலேருந்தே ஒட்டிக்கிச்சு, இது யார்ட்டையாச்சும் ட்ரை பண்ணணுமே சொல்லிட்டு தான் வந்தேன். கரெக்டாக நீங்கள் மாட்டினீங்க, அதான் உங்ககிட்ட ட்ரை பண்ண, நீங்கள் கரெக்டாக காமெடி பீஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டீங்க. சரி ஓகே, நமக்கு எது வருமோ அதானே ட்ரை பண்ண முடியும், அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் ஆண்டி.
சரி உனக்கு வாய் இருக்கிற வரைக்கும் நீ எங்கே போனாலும் பொழிச்சுப்படா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் அப்படியே வெளியில் வராங்க. இங்கே இப்போ ஜங்குக் சைடு பார்த்தாச்சுன்னா ஜங்குக் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நீங்களும் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கீங்க. இதுவே சின்ன வயசு ஒயனும் பப்ளுவாக இருந்தாங்கன்னா அப்படியே ஒயன் பப்ளு மேலே ஏறி பிசைஞ்சு மாவாட்டு உருண்டிருப்பா. பட் இப்போது ஜங்குக் வளர்ந்துட்டாரு. உங்களுக்கு ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஆகுது ஷைனஸ்னால. என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் ஜங்குக் என்ன தான் அவங்ககிட்ட நார்மலாக பேசினாலும் அவருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஓடிக்கிட்டே இருக்குது. ஹார்ட் பீட்லாம் டக்குன்னு குதிரையை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஒரு சைலண்ட் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் பப்ளு என்ன வயன் அங்கே லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிடுச்சா? எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சுது. அப்புறம் அங்கே இருக்க ஃபுட்டு தான் கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. நானும் என்னோட டயட் மெயின்டைன் பண்ணுறதுனால அது நானும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓ சரி, நான் லாஸ்ட்டாக 1 வீக் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீ ரிப்ளையே பண்ணலையே அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக் ஓ அதுவா, கொஞ்சம் மீட்டிங்லாம் இருந்துச்சு வயன். ஸோ அதனால தான் எந்த ஒரு மெசேஜும் பண்ண முடியல. சரி லாஸ்ட்டாக நம்ம 11th பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தானே பார்க்குறோம் வயன். ஆமாம், அதான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல 2 பேருமே. அப்படியே உள்ட்டாயிடுச்சு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் இப்போ நீ என்னை கிண்டல் பண்ணுறியா என்ன? கிண்டல்லாம் நான் பண்ணல. பட் நீ முன்ன இருந்ததுக்கு ரொம்ப அழகாயிட்ட அப்படின்ட்டு அவர் லைட்டாக ஃப்ளர்ட்டிங் திறமையை போடுறாரு. அப்போ நீங்கள் இதை கேட்டதுமே உங்களுக்கு கண்ணை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே செவக்குது. ஐயோ ஒயன் சும்மா இருடி அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் என்னாச்சு ஒயன்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இங்கேருந்து பேசிகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்றுட்டு ஜிம்மினும் உங்கள் அம்மாவும் இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா ஜிம்மி நாங்கள் பாருடா என் பொண்ணு வெக்கப்படுறாடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிம்மி எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஒயன் வெக்கப்படுறாளா அப்படின்ட்டு ஆன்னு பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மின் ஒன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டி அங்கே இருக்கிறது உங்கள் பொண்ணு தானா? உங்கள் பொண்ணு என்ன வெக்காலாம் படுது அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கான். என் பொண்ணே அதிசயமாக வெக்காலாம் படுறா, சும்மா இரேண்டா அப்படின்ட்டு அப்படியே அங்கேயே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களும் சும்மா நார்மலாக பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஜங்குக்கோ ஃப்ளர்ட்டிங் திறமை அப்படியே அள்ளி தெரிக்கிறாரு. அதனால அவங்களோட ஃபேஸ் பயங்கரமாக செவந்து உங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கே ரொம்பவே ஹாட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மின் ஆண்டி இருங்க, இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, நானே போய் எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஸ்மார்ட்டாக ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒயன் கிட்ட போய் உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு ஜங்குக் இவன் என்ன ஒயன் பக்கத்தில் போய் உட்காரான் அப்படின்ட்டு ஜிம்மினே அப்படியே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவனுக்குள்ளே பயங்கரமாக எரியுது. அப்போது நீங்கள் இவன் என்ன என்றைக்கும் இல்லாமல் என் பக்கத்தில் வந்து உட்காரான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் என்னடா என்றைக்கும் இல்லாமல் என் பக்கத்தில் வந்து இப்படி உட்காந்துருக்க? இல்லை சும்மா எனக்கு தோணுச்சு, உன்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அதனால தான் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளர்ட்டி டோனில் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு ஜிம்மின் நோட் பண்ணுறான். பின்னாடி நின்று உங்கள் அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஐயோ அப்போ என் ஜங்குக்குமே கண்டிப்பாக என் ஒயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஜிம்மின் அவரோட ஃப்ளர்ட்டிங் திறமை எல்லாத்தையும் காட்டுறாரு. நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் என்னோடய ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னது. இங்கே ஜங்குக்கு ரூமுக்கா? ஆமாம், ஏன் நீ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிற? இல்லை ரூமுக்கு எதுக்கு, எதுவாக இருந்தாலும் இங்கே இருந்து பேசலாம்ல. இல்லைடா, நான் வந்து டெமோ பீஸ் வந்து ரூமில் தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு போய் தானே காட்டணும். அதுவும் இல்லாமல் என்னோடய கொலீகாச்சே, அவன் அடிக்கடி என்னோட ரூமுக்கெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக் என்னடி சொல்கிற? என்னடா நீ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற? டெமோ பீஸ் தானே, அது இங்கே வெளியில் வச்சு கூட நம்ம பண்ணலாமே. அதெல்லாம் அப்படி பண்ண முடியாதுடா, நான் எல்லாமே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போது டெமோ பீஸை வந்து வெளியில் கொண்டு வந்தால் அது ஏதாவது அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிரும்டா. என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே. சரி டெமோ பீஸ் தானே, நானும் வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு இதை பார்த்துட்டு
உங்கள் அம்மாவுக்குள்ள செம்ம சிரிப்பு. ஏன்னா புரியுது ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பொசஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இல்லை ப்ரோ பரவாயில்ல, இது ஏன்னா கொஞ்சம் சீக்ரெட் ஆனது, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், அப்போ தான் எங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸு எல்லாத்தையுமே எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். எனக்குன்னே வருவீங்களா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ திட்டுறாரு ஜிம்மினை. அப்போது ஜிம்மினோ அப்படியே சர்க்காஸ்டிக்காக சிரிச்சுக்கிட்டு அப்புறம் ப்ரோ நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனையும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே ஜங்குக்னா செம்ம காண்டாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வயனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு செம்ம காண்டாக இருக்குது. அப்போது ஸ்டெப்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க, அந்த டைமில் லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழலான்னு போறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜிம்மன் என்ன பண்ணுறேன்னா உங்களை அலேக்கா பிடிச்சிக்கிட்டு வயன் நீ ஓகே தானடி அப்படின்ட்டு ரொம்ப ரொமான்டிக்காக கேட்குறான். இதை பார்த்துட்டு இங்கே ஹார்ட் அட்டேக்கே வந்துடுச்சு ஜங்குக்கு. ஏன்னா அப்படின்ட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இங்கே உங்கள் அம்மாவுக்கு தான் ஐயோ செம்ம ஷோவாக இருக்கே அப்படின்ட்டு உங்கள் 2 பேரும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் அம்மா. அப்போது நீங்கள் தேங்க்ஸ் ஜிமின், சாரி நான் சரியாக பார்க்கல, லைட்டாக இடிச்சிருச்சு, பார்த்து நடவயன் அப்படின்ட்டு ரொம்ப ரொமான்டிக்காக சொல்கிறான். இதை பார்த்துட்டு நீங்கள் இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் குறுன்னு பார்க்குறீங்க. அப்போது ஜிமினோ பார்த்து போடி அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் சரி நான் பார்த்து போகிறேன் நீ பார்த்து வா அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்னா அப்படின்னு நடந்து அப்படியே உங்களோட ரூமுக்கும் போயிட்டீங்க. ரூமை போய் டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இங்கே அவ்வளோதான், ஜங்குக் இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்ட்டு அங்கேருந்து குடுன்னு அந்த உங்களோட ரூமுக்கு தான் வரான். உங்களோட ரூமுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான், டோர் லாக்கு. அவ்வளோதான், ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ரூம் டோரை டப்பன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஏய் என்னாச்சுடா ஏன் இப்படி அடித்த? அது அம்மா கூப்பிட்டாங்க. என்னடா சொல்கிற? இல்லை ஆண்டி கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை மாட்டி விட்டுட்டான். இவன் என்ன மாட்டி விட்டான் அப்படின்ட்டு அப்படியே குறுன்னு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? நான் ஆமாம் ஓயன் நான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு விட்டு கொடுக்காம ஆமாம் ஓயன் நான் கூப்பிட்டேன். எதுக்கு? அதுவா ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியலையா? இது வந்து உன்னோட ப்ளே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து உன்னோட ரூமில் தானே இருக்குது. ஜங்குக்கு வேறு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னான். ஸோ அதனால் உன்னோட ரூம்லேயே ப்ளே ஸ்டேஷன் விளையாடலாமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டான். நான் தான் சொன்னேன் என்னோட ரூமில் இருக்குப்பா நீ போய் விளையாடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஜங்குக்கு விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க. இங்கே ஜங்குக் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அப்படின்ட்டு கண்ணாலே ஒரு சைகை பண்ணுறான். இது புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா கண்ணை அடிக்கிறாங்க. அப்போது நீங்களும் ப்ளே ஸ்டேஷனா சரி வா அப்படின்ட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா ஜிம்பின் ஜங்குக்கு வந்த சவுண்டு கேட்டதுமே அப்படியே அலேக்கா வயனோட பெட்டில் ஏறி அப்படியே ஹாயாக படுத்து இருக்கான். இதை பார்த்ததுக்கு ஜங்குக்குலாம் அவ்வளோதான் செம காண்டாக இருக்குது, கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மினும் இதை பார்த்துட்டு இவன் வேற பார்க்க பல்காக இருக்கான், ஒரு அடி போட்டானா அப்படியே பூமிக்குள்ளேயே போயிடுவோம், ரொம்ப பண்ணுறோமோ கொஞ்சம் அடக்கி வாசி ஜிம்மின், அப்புறம் உனக்கு உயிர் கையில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே அந்த பெட்லேருந்து எழும்பி உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு என்னாச்சு ஜிம்மின்? ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டேஷனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஜங்குக்கு இது பண்ணி கொடுக்குறீங்க. அப்போது ஜிம்மின் என்ன ஜங்குக்கு வந்திருக்காரு? அதுவா ஜங்குக்கு ரொம்ப போர் அடிக்குதான், அதனால நான் ப்ளே ஸ்டேஷன் வந்து விளையாடுறதுக்கு வேண்டி வந்திருக்கான். பட் ஆனால் நம்மளோட ப்ரைவசி கேட்டுருமே வயன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போது ஜங்குக் கவலைப்படாதீங்க, உங்களோட ப்ரைவசியை நான்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஜிம்மினுக்கு ஓகே சார் ரொம்ப கோவமாக இருக்காரு,
ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ரொம்ப போனோன்னா அப்புறம் ஒன்று மொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவானுங்க. கொஞ்சம் அடக்கி வாசி ஜிம்மினா அப்படின்ட்டு அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஆனால் சும்மா இல்லை, ஜிம்மின் அந்த ஒர்க் ஏதாவது பண்ணும்போது அடிக்கடி உங்களோட கையை பிடிக்கிறது, உங்களை வந்து அந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் ஜிம்மின் பண்ணுறாரு, வேணும்னே பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே ஜங்குக் நோட் பண்ணிட்டு அவனுக்கு செம்ம காண்டா இருக்குது. ஷோ என்னென்ன பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு அப்படியே கோவத்திலே கீபோர்டை போட்டு தட்டு போட்டு தட்டிகிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த கீபோர்டை உடச்சிடாதடா பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கிட்ட சொல்லுவீங்க. பட் ஆனால் ஜங்கு கேட்பாரா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக, அதுவும் முக்கியமாக நீங்கள் 2 பேரும் சேரவே கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே கீபோர்டை போட்டு தட்டுன்னு போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஜிம்மினுக்கு நல்லா புரியுது. பட் இருந்தாலும் அவர் விடுவாரா, அவரோட வெளியிலைகளை காட்டிக்கொண்டே இருக்கிறார். சரி இருக்காங்க, ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு சரி ஓயன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, நீ எல்லாத்தையுமே கிளியராக நோட் பண்ணிவிட்டு நீ நாளைக்கு ஆஃபீஸ் கொண்டு வந்துடு. சரி ஜிமின் அப்படின்ட்டு சரி ஜிமின் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினும் அங்கேருந்து அப்படியே ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வராரு. வெளியில் வரும்போது ஜங்குக் இதை பார்த்துட்டு அப்பாடா போயிட்டான் அப்படின்ட்டு இப்போ தான் அவனுக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் விளையாடுறங்கிற பேரில் மொத்த கவனமும் உங்கள் 2 பேருக்கு மேலே தான் இருந்துச்சு. இப்போது ஜிம்மின் என்ன பண்ணுறான்னா, சரி வயன் இனி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி வச்சு ஒரு டைட் ஹக்கு. நீங்கள் என்னடா இவன் என்றைக்கும் இல்லாமல் புதுசாக ஹக்கெல்லாம் பண்ணுறானே சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே இனி நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சீக்ஸில் லைட்டாக தட்டிட்டு அப்படியே கீழே போகிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் அம்மா என்ன பயவில் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மின் போகும்போதே உங்கள் அம்மாவை பார்த்து லைட்டாக அவரை கண்ணடிச்சிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. இங்கே ஜங்குக் இதை பார்த்ததுக்கு ஜங்குக்லாம் அவ்வளோந்தான் சமாகாண்டாக இருக்குது, கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் என்னை எவனாச்சும் கொத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு வீகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக இந்த ஜிம்மின், இவன் எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஒயன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருப்பான் அப்படின்ட்டு ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. இல்லை கண்டிப்பாக ஒயன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடும் அப்படின்ட்டு ஜங்குக் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. ஜங்குக் அவங்கள முன்னாடியே லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே ஜங்குக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ லவ் சொல்ல வேண்டாம், நம்ம ஒரு சக்ஸஸான ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அவகிட்ட நம்மளோட லவ்வை சொல்லலாம் அப்படி ஊருக்கே வந்துருந்துருப்பார். இங்கே நடந்து பார்த்தா ஜிம்மின் எப்படான்னு காத்துட்ருக்கிற மாதிரி ஜங்குக்கு தோணுது. ஜங்குக்கு சமாகாண்டா, அது உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு சமாகாண்டா இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இப்போது எல்லோரும் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துட்டீங்க. நீங்களும் உங்களோட ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பொத்துன்னு படுக்கிறீங்க. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு, ஐயோ இனி நாளைக்கு வேறு அந்த ப்ராஜெக்ட் வேறு சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்டை பார்க்குறீங்க. அந்த டெமோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவே அந்த டெமோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி நாளைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஈவெண்ட் இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் ஒரு மாடலுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டெமோவை பார்த்துட்டு அப்படியே அப்பா நாளைக்கு என்னோடய ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் இதே மாதிரியே இன்னொரு ட்ரெஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த ஆஃபீஸில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஆனால் இந்த ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துக்கும். ஸோ அதனால் சும்மா ஒரு டெமோக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஷன் ஈவெண்ட்டில் நாங்கள் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு அப்படியே சீலிங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டைம் யாரோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரா. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜங்குக் தான். ஹே பப்ளு என்னடா தூங்கலையா? இல்லை வயன் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. அவர் உங்கள் பக்கத்தில் படுத்ததுமே உங்களுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் எகுறுது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது ஜங்குக் அப்படியே உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே உங்கள் இடுப்பில் கையை போட்டுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பயங்கரமாக ஹார்ட்டு எகுறுது. இது ஜங்குக்குமே ஃபீல் ஆகுது. அப்போது ஒயன் என்னாச்சு? என்ன? இல்லை நீ ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது.
இல்லையே, நான் ஏன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண போகிறேன்? அப்புறம் என்னடி, நான் மட்டும்தான் ஹக் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே பழைய பப்ளுவாக இருந்தால் என்னை போட்டு மாவு பிசைய மாதிரி பிசைஞ்சிருப்பேன். இப்போ பார்த்தா என்னை ஹக் பண்ணுறதுக்கே அவ்வளோ தயங்கிட்டுருக்க அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக்கும் அப்படியே உங்களோட ஐஸை தான் பார்க்குறான். 2 பேரோட ஐஸும் அப்படியே லாக் ஆகுது. 10 செகண்ட் அந்த ஐ கான்டாக்ட்லேயே மூழ்கிட்டீங்க. அந்த கண்ணு உங்களுக்குள்ளே என்னமோ பண்ணுது. லைக் என்னோட பிரின்ஸ் நீதானா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அந்த ஐ கான்டாக்டை ஜங்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா அவர் இப்போ சப்பி கிடையாது, ரொம்ப ஃபிட்டாக 6 பேக்லாம் வச்சுருக்காரு. பட் ஆனால் நீங்கள் கொழுக்கு முழுக்கு அழகாக இருக்கிறீங்க. அப்போ ஜங்கு, ஹே வயன் சுகமாக இருக்குடி, அச்சோ எப்படி இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஜங்கு என்ன பண்ணுற நீ? சுகமாக இருக்குடி, என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கல பப்ளு உன்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்கும்போது சுகமாக இருக்குன்னு. இப்போ எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறான். உங்களுக்கு இங்கே மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் பீட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்கள் கழுத்து கீழே தலையை வச்சு படுக்கிறாரு. அவ்வளோந்தான், ஏன்னா உங்கள் செஸ்ட்டில் அப்படியே படுக்கிறாரு. இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ நீங்கள் ஜங்கு, என்ன வயன் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளிடுற, ஏன் ஹே எனக்கு இங்கே சுகமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே படுக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்கு கொஞ்சம் எலும்பு, என்னடி அப்படின்ட்டு எழும்புறாரு. அது நீ உன்னோட ரூமில் போய் தூங்க. ஏன் இல்லை ப்ளீஸ் உன்னோட ரூமில் போய் தூங்கு. எனக்கு ரூமில் தூக்கம் வரலடி, உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கினா தான் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரொம்பவே புசுன்னு அழகாக சுகமாக இருக்குடி அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே உள்டாவா இப்போ இவரு சொல்கிறாரு. ஐயோ இதுதான் கர்மாவா, கர்மா இஸ் பூமரன்னு சொல்கிறது இதுதான் போல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்கு, என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா, இல்லைனா உனக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். என்னாச்சு அப்படின்ட்டு அவர் டக்குன்னு எழுமிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் என்னாச்சுன்னு கேட்குறான்ல. அது ஃபீவரா அப்படின்ட்டு தொட்டு பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இல்லை அது உள்காய்ச்சல், அதனால தான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் இன்னொரு ரூம்லேயே படுத்துக்கோ. என்ன அப்படின்ட்டு அவருக்கு நல்லா புரியுது உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களை ரொம்ப டீஸ் பண்ணுறாரு. ஏன்னா காலையில் அவருக்கு ரொம்ப பொசஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ உங்களை வச்சு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஜங்கு ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னடி என்னை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கியா? அச்சோ உனக்கு புரியலையா, நான் ஒரு பொம்பளை பிள்ளை, நீ ஒரு ஆம்பளை பையன். ஏன் பார்த்து தான் தெரியுமா என்ன? ஐயோ சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. சரி சொல்லு. எப்படி நான் எனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்னைக்கு நல்லா வாய் அடித்தான். இதுதான் அந்த ஃபீலிங்கா, பாய்ஸ் ஃபீலிங் சொன்னாங்க, இது என் கேர்ள் ஃபீலிங்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சிட்ருக்கீங்க. ஒயன் அப்படின்ட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே படுத்துட்டே கேட்குறான். நீங்கள் அப்படின்ட்டு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது. இது அவருக்கே கேட்குது. என்னாச்சு இப்படி ஹார்ட் பீட் துடிக்குது? ஃபஸ்ட்டு எலும்புடா அப்படின்ட்டு அவனை தள்ளி விடுறீங்க. என்னடி லூஸு, கொஞ்சமாச்சும் அறிவே இருக்கா? ஒரு பொண்ணு இங்கே தனியாக படுத்துருக்கா, அதுவும் என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குற. ஏன் நீ என்ன சின்ன வயசில் என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குனது இல்லையா என்ன? அது சின்ன வயசு, இப்போ தான் நம்ம வளர்ந்துட்டோம்ல. இப்போ உனக்கு மேரேஜ் ஆகிற வயசு. ஆமாம் மேரேஜ் ஆகிற வயசு தான். இப்போ என்ன ஹக் பண்ணனா உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு யார் பதில் சொல்லுவா? ஃப்யூச்சர் ஒய்ஃபு? ஆமாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
பட் எனக்கு இப்போ உன்னை கட்டி பிடிச்சிட்டு நான் தூங்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை கட்டி பிடி ப்ளீஸ் ஃபஸ்ட்டு சும்மா இரு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி தள்ளி விட்டுட்டு ஹே ஏன்டா என்னோடய ஃபீலிங்ஸை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா இதெல்லாம் ஒரு கேர்ள் ஃபீலிங்டா. ஓ இப்போ தான் புரியுதா மேடத்துக்கு கேர்ள் ஃபீலிங் பாய் ஃபீலிங்னு. ப்ளீஸ் ஜங்குக், அது முன்னாடி அது ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு புரியுது. ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஏன்னா உங்களால் முடியல. ஜங்குக்கும் நாட்டியாக சிரிச்சுக்கிட்டு சரி விடு, என்னைக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட தானே மாட்ட போகிற, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே நீ தூங்க, நான் என் ரூமில் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இங்கே உங்களுக்கு ஹார்ட்டை பிடிச்சிட்டு என்ன நடக்குது இங்கே, இவன் இப்படிலாம் பண்ணிட்டு போகிறான், என்னோடய ஹார்ட் ஏன் இப்படி துடிக்குது, அச்சோ எனக்கு என்னடி ஆச்சு உனக்கு, ஒருவேளை பப்ளு தான் என்னோட பிரின்ஸா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. இப்படியே தான் அப்படியே உங்களுக்கு தூக்கமே வரல, புரண்டு படிக்கிறீங்க. இப்படியே அந்த ஒரு டேயும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே எழும்பிட்டு டைமை பார்க்குறீங்க. டைம் 8 o'clock ஆகுது. ஐயோ ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு கிளம்பிட்டு அப்படியே கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா உங்களோட காரில் பேட்ரி இல்லை. எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட, அம்மா அப்பா எங்கம்மா, அப்பா ஆஃபீஸ் போயிட்டாருமா. அச்சோ என்னாச்சு, அம்மா என்னோடய காரில் பேட்ரி லோ ஆகிடுச்சு. ஓ சரி இரு நான் ஜங்குக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜங்கு கூப்பிட்றாரு. அப்போ ஜங்குக்கும் என்னாச்சு ஆண்டி, பையனை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா, சரி ஆண்டி அப்படின்னு அப்படியே உங்களை வந்து காரில் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பதட்டமா கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரூஹிக்கும் தான் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஈவெண்ட்டில் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்களும் ஜிம்மினுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஜிமின் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹே ஒயன் எங்கடி இருக்க, ஹே ஆன் தி வேடா, சரி சீக்கிரம் வாடி, ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா, அதெல்லாம் இல்லை நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். என்ன இவன் என்றைக்கும் இல்லாமல் இப்படி பேசுகிறான், ஐயோ ஏதோ சரியில்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் ஸ்பீடாக போயேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஸ்பீடாக போகிறாரு. ஒரு ஹால் முன்னாடி வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி குடுன்னு போகிறீங்க. ஜங்குக்கு கண்டுக்க கூட இல்லை, என்ன இவ ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை போல் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் பார்க்குறாரு. சரி வீடுடா ஏதோ டென்ஷனில் இருக்கா அப்படி சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஈவெண்ட் தானே நம்மளும் சும்மா போய் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கொஞ்சம் டீசெண்டான ஒரு ட்ரெஸ் தான் போட்டுப்பாங்க, அதுவும் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கார். அப்படியே கிளாஸாக மாசாக அப்படியே நடந்து வராரு. இப்போ நீங்கள் குடுன்னு பேக் ஸ்டேஜ் போயிட்டு அங்கே உங்களோட ஃப்ரெண்டு அப்புறமேட்டு ஜிமின்லாம் இருக்கிறாங்க. ஜிமின், ஹே ஒயன் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னாச்சு, நான் நம்மளோட மாடலுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் மாடல் ஃபோனே அட்டன் பண்ணல, என்னடா சொல்கிற, ஆமாடி இப்போ என்ன பண்ணுறது, டேய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அதுதான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்டி. ஷோ சரி காஸ்டியூம்லாம் எங்கே இருக்குது, காஸ்டியூம் எல்லாமே ரூமில் தான் இருக்குது. சரி ஏதாச்சும் இப்போ மாடல் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஜிமின் பேசாமல் நீயே மாடலாகிற. என்னடா பேசுகிற, இது விட்ட வேறு வழியும் இல்லை, அதுவும் இல்லாமல் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குடி அப்படிங்கிறியா, ஆமாம் வேறு வழி இல்லை, நீ ஃபஸ்ட்டு போய் இந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த காஸ்டியூம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஸோ அதனால் நீங்களும் அந்த காஸ்டியூமை போய் வியர் பண்ணிட்டு வரீங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறதுக்கு, இந்த டார்க் ப்ளூ இருக்குது, இந்த டார்க் ப்ளூவில் வந்து கிளிட்டர் வச்ச மாதிரி அவங்க சைடு ஃபுல்லாக இருக்கும், அது கொஞ்சம் வேவியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது, அதுவும் ஃபிட்டாக இருக்குது. ஹே அந்த மாடலுக்கு கூட இவ்வளோ ஃபிட்டாக இருக்குமான்னு தெரியல, உனக்கு அப்படியே கச்சிதமாக பொருந்துது அப்படின்ட்டு ரூஹி இங்கேருந்து சொல்கிறா. ஹே இது ஒர்க் அவுட் ஆகுமாடி, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களோட டேர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்குமே ஒரு சிஇஓ தானே, ஸோ அதனால் அவருக்குமே இதெல்லாமே தெரியும். ஸோ அதனால் நான் இந்த கம்பெனிலேருந்து வரேன்னு சொன்னதுமே, ஓ அப்படியா சார் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஸ்பெஷலாட்டு கவனிக்கிறாங்க.
இப்போ ஜங்குக்குமே அந்த ஷோ பார்க்குறதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவருக்குமே வீட்டிலே இருந்து ரொம்பவே போர் அடிக்குது. நீங்களும் இங்கே தானே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போது அங்கேருந்து ஒவ்வொரு மாடலாக அப்படியே ரேம்ப் வாக் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வராங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு மாடலும் அவங்களோட க்ரியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாடலுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு 7th மெம்பராக நீங்கள் வரீங்க. வேறு லெவலில் கார்ஜியஸாக இருக்குது. இதை ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ரிவீலிங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் இதில் இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் உங்களோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட தைஸ் வரைக்கும் தான் கொஞ்சம் கவரப்பாக இருக்கும். மற்றது எல்லாமே நெட்டட் தான், அந்த மாதிரி இருக்கும். இது ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். வேறு லெவலில் செம ஹாட் அண்ட் செக்ஸியாக வேறு லெவலில் இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு உங்களை விட்டு கண் எடுக்கவே இல்லை, அப்படியே உங்களை முழுங்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அந்த ரேம்ப் வாக் முடிச்சுட்டு அவங்க இதில் போய் நிற்கிறாங்க. இப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வரும்னு எதிர்பார்த்தீங்க, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வரல, நீங்கள் செகண்ட் வந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின்லாம் ஹே நான் நினச்சி கூட பார்க்கல, பட் இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, இன்னொருத்தங்க பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி பரவாயில்ல, பட் இதுவும் நமக்கு விக்ட்ரி தான் சொல்லிட்டு 2-3 பேர் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. ஹே பப்ளு, நீ இன்னும் போகலையாடா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்கிறான். இது ஜிமின் பார்த்துட்டு அப்படியே இதெல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் டே பப்ளு டேய் என்னாச்சு? அப்போது ஜங்குக் ஓயன் யூ லுக் ஸோ குட், ஸோ ப்ரிட்டி, ஸோ பியூட்டிஃபுல், ஸோ செக்ஸி அப்படிங்கிற மாதிரி அடிக்கிக்கிட்டே போகிறாரு. நீங்கள் இதை கேட்டதுமே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ப்ளஷ் ஆகுது. அடுத்து என்ன வார்த்தை சொல்கிறதுங்கிறதே உங்களுக்கு வாயிலேருந்து வரல. அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா இவன் இப்படியெல்லாம் சொல்கிறானேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் தேங்க்யூ பப்ளு. ஆமாம், நீ என்னை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலையா? இல்லை, எனக்கு வீட்டுக்கு போனால் போர் தானே அடிக்கும், நீயும் இல்லை, அதனால தான் நானும் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணேன். பட் யூ லுக் ஸோ குட் வயன் அப்படின்ட்டு அவர் உங்களை புகழ்ந்துட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஜிம்மின் உங்களோட அம்மாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மா செம ஹாப்பி. ஓ மை காட், கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் ஓகே, ஜங்குக்கு தானே நல்ல பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஜங்குக்கோட அப்பா கிட்டே பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுக்குமே ஓகே தான். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு மேரேஜுக்கு டபுள் ஓகே. ஸோ இனி நீங்கள் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுறது வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ நீங்கள் உங்களோட காஸ்டியூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வர்றீங்க. ஜங்குக் கூட தான் அந்த ட்ரைவ் ரொம்ப சைலண்டாக இருக்குது. உங்களோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, இவன் என்ன இன்றைக்கி நான் அழகாக இருக்கேன், செக்ஸியாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னான். அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு என்னென்ன பண்ணான் அப்படின்ட்டு நேற்று நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜங்குக் ஓர கண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் இருக்கான். இப்போ ஒரு வழியாக நீங்கள் 2 பேருமே வீட்டுக்குமே வந்தாச்சு. வீட்டில் பார்த்தா உங்கள் வீட்டில் ஜங்குக்கோட அப்பாவும் உங்கள் அம்மா அப்பா 3 பேரும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா வந்தேன். ஓ சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்குக் உங்களே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் உங்களை அந்த காஸ்டியூமில் பார்த்ததுலேருந்து மனுஷனுக்கு என்னமோ ஆகுது. ஜங்குக் அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்த்தா உங்கள் அம்மா ஜங்குக் பண்ணுறதை தான் அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து ஆக்வர்டாக சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் புருவத்தை தூக்கி கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜங்குக்கோட அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பாவும் கண் அடிக்கிறாங்க. அப்போது ஜங்குக்கும்
ஒயன். சொல்லு பப்ளு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஏன் ரூமில் போய் விளையாடக்கூடாது? அப்படி சொன்னதுமே இங்கே 3 பேரும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருமுனாங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே கண்ணடிச்சிட்டு, கேமா? என்ன கேம் விளையாடலாம்? பிசியில் போய் விளையாடலாமா? ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களே பார்க்குறாங்க. சரி, நல்லது நடந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. அவங்களே பார்த்து அப்படி நினச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஜங்குக் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புரியுது புரியுது மகனே, கொஞ்சம் பார்த்து பண்ணு, பிள்ளை கொஞ்சம் பாவம். பா என்னப்பா, நான் அப்பெல்லாம் இல்லைப்பா. ப்ரப்போஸ் தானே பண்ண போகிற? ஆமாம், சரி ப்ரப்போஸ் மட்டும் பண்ணு. அப்பா, உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஜங்குக். ஸோ சரி, சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. சொல்லும் போது ஜங்குக் அப்படியே ஷை ஆகிறாங்க. சரி ஓகேம்மா, நம்ம இனியும் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன் மூவி, கொஞ்சம் தேட்டர் அந்த மாதிரி போவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. இங்கே உங்களோட அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம்தான். சரி, நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே போகிறாரு. இங்கே ஜங்குக்கு ஐயோ என்னை இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போய் பிசியில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே நீங்கள் ஆல்ரெடி டெமோ பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவரோட மைண்டில் இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நடந்து வந்தது தான் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவருக்கு சம்திங், ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போது நீங்கள் பப்ளு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வா விளையாடலாம். வாடா விளையாடலாம். இதோ வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் அவங்க பக்கத்தில் அப்படி உட்காந்துட்டு கேம் தான் விளையாடிட்டுருக்கீங்க. நீங்கள் டே அவன் வந்துட்டான்டா, டே அந்த பக்கம் பாரு, அங்கே பாருடா, சுடுறான் அப்படி ஷூட் பண்ண போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. அவங்கள ஷூட்டும் பண்ணிட்டாங்க. போச்சு அப்படின்ட்டு அப்படியே விரக்தியில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க லூசு பயல, அங்கே பாரு அவன் என்னை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் சடனாக அவங்களோட ஜாலைனை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே முட்டைக்கண்ணை விரிச்சா ஷாக்காக ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி ஷாக் ஆகிட்ட? பப்ளு என்ன பண்ண நீ? என்ன பண்ணனா? கிஸ் பண்ண அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண. நீங்கள் அப்படின்ட்டு உங்கள் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஹே என்னடா பண்ணுற நீ? கிஸ் பண்ண. டே நான் உன்னோட ஃப்ரெண்டு. இங்கே பாரு, ஃப்ரெண்டெல்லாம் இனி இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ்வா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போலாம் இல்லை, லவ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் ஆனால் இப்போ தான் உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? ஆமாம், நான் லவ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் இங்கேருந்து அமெரிக்கா போனேன்ல, அப்போலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பேடு பார்த்துட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது, புரியுதா? என்ன பேசுகிற பப்ளுன்னு சொல்லு. என்னடா பேசுகிற நீ? நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் என்ன? டேய் அவங்க எப்படிடா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? நீ நானும் ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன? அட பைத்தியமே, உன்னை தவிர இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் லவ் பண்ணுறது. ஆமாம், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா எதுக்காக வந்தார் தெரியுமா? எதுக்கு? நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. என்னடா சொல்கிற? மேரேஜா?
எனக்கும் தெரியும்டி நீ என்னை லவ் பண்ணுற தானே. ஆ நானா? நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிய? பொய் சொல்லாது பையன், எனக்கு தெரியும் நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு. இல்லை இல்லை, நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல. பொய் சொல்லாதடி. இல்லை, நான் உன்னை லவ் பண்ணல. பொய் சொல்லாதன்னு சொல்கிறேன்ல. நான் உன்னை லவ் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்னடா பண்ணுற? நான் தான் சொல்கிறேன்ல பொய் சொல்லாதன்னு சொன்னால, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்க? அதுக்கு எதுக்கு கிஸ் பண்ணுற? நான் தான் இன்னைக்கு கிஸ் பண்ணுவேன், வேறு யார் கிஸ் பண்ணுவா? என்ன திடீர்னு இப்படியெல்லாம் வந்து சொன்னா நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? ஹே லூசு, நீ ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு தானே இருக்க, அப்புறம் என்னடி? உனக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆஹா, இப்போ வருதுல்ல, சொல்லு சொல்லு. உனக்கு எப்படி தெரியும் நான் லவ் பண்ணுறேங்கிறது? நீ ஸ்டார்டிங் அன்றைக்கி நான் வந்தேன்ல, அப்போவே உன் கண்ணில் அந்த ஒரு லவ் இருந்ததை நான் பார்த்தேன். உங்கள் அம்மாட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பியாமே, உனக்கு ஒருத்தர் மேலே ஒரு ஸ்பார்க் வந்தால் தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அந்த ஒரு ஸ்பார்க் உன்னோட கண்ணில் நான் அன்றைக்கி பார்த்தேன்டி. இப்போ முடிவு பண்ணேன், இங்கேருந்து நான் அமெரிக்கா போகிறேன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு தானே நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டேன். சரி, இப்போ என்னங்கிற? என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. கல்யாணமா? ஆமாம் கல்யாணம் தான். இப்போ என்ன? ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா என்ன? அப்படி இல்லை. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? திடீர்னு எல்லாம் நடக்குது, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. உனக்கு கன்ஃபியூஷன் இல்லைனா தான் பிரச்சனை, கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன இப்போ நீ கலாய்க்கிறியா? சரிடி, நான் உன்னை கலாய்க்கல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஓகே, இப்போ எதுக்கு நீ பக்கத்தில் வர? எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணுறியா? என்னது? அந்த டெமோ மாடல் நீ தானே பண்ண? ஆமாம். எனக்காக அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரியா? ஏன்? இன்னைக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ இன்னைக்கு இந்த ஒரு ட்ரெஸ் போட்டது, ஐ ஃபீல் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான். டெமோ தானே, எனக்காக போடுறியா? போடலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணல, அதுக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை. நான் அந்த ஒரிஜினல் இதில் தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன், இதில் கம்ப்ளீட் பண்ணலடா. ஓ சரி, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாயேன் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை எனக்காக அப்படின்ட்டு பப்பி ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறான். நீங்கள் இவனை நம்பி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகலாமா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் அந்த மாதிரி பையெல்லாம் கிடையாது. தைரியமாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சரியா? நான்லாம் எட்டியெல்லாம் பார்க்க மாட்டேன். சரி, அவனே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறானா, அவனுக்கு என்ன? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் அவ்வளோ ரொமான்டிக்காக பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அவன் பார்க்குறது என்னமோ உங்களுக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ உடம்பெல்லாம் அப்படியே புல் அரிக்குது. அப்போ ஜங்குக் உங்ககிட்ட வந்துட்டு, வாவ் அயன், யூ லுக் ஸோ ஸ்டன்னிங் டி, செமையாக இருக்க அப்படின்ட்டு உங்களை கிட்ட இழுத்து அப்படியே பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போது ஜங்குக் அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு செஸ்ட்டுக்கு, 2 செஸ்ட்டுக்கு நடுவில் சின்னதாட்டு கொஞ்சம் ஸ்டிச் மட்டும் பண்ணல. ஸோ அதனால் அந்த பின் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஜங்குக், இது என்ன பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கா? ஆக்சுவலி நான் இங்கே ஸ்டிச் பண்ணல, ஸோ அதனால தான் பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி அந்த பின்னுக்கெலாம் அவசியம் இல்லடி. என்ன சொல்கிற அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் அப்படியே அவரோட கையை அந்த பின்னில் வச்சு அப்படியே
விட்டடிக்கிறாரு. அந்த பின் அப்படியே அத்துக்கிட்டு வந்துருச்சு. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே கிறிஸ்காஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு பின்னில் தான் உங்களோட 2 செஸ்டையும் கவர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் அதை அப்படியே உருவிட்டாரு. உங்களுக்கு டேய் என்னடா பண்ணுற லூஸு அப்படின்ட்டு கையை வச்சு கிறிஸ்காஸ் பண்ணுறீங்க. ஹே வயன் ஏன் நீ கிறிஸ்காஸ் பண்ணுற கையேட்ரி, அது பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேன்? ஆமாடி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் எட்டி பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீ முன்னே வந்து ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குற பழக்கம் தான் எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப பர்வெட் மாதிரி பேசுகிறான். என்னடா இவ்வளோ பர்வெட்டாக பேசுகிற? ஆமாடி, நான் பர்வெட் தான், உனக்கு மட்டும் பர்வெட். ஜங்குக் நீ சரியில்லடா, கீழே அம்மா அப்பா உங்கள் அப்பாலாம் இருக்கிறாங்கடா, ப்ளீஸ் விட்டுருடா. யார் சொன்னா இருக்கிறாங்கன்னு? நான் எப்போ உன்னை கூட்டிகிட்டு மேலே வந்தேன்னா அப்போவே அவங்க எல்லோரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? இதெல்லாம் பிளானடி. டேய் என்னைக்கு இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்த? இதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் உங்கள் பெட்டில் போடுறான். நீங்கள் என்னடா பண்ணுற? சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். நீங்கள் டே ப்ளீஸ்டா, இதெல்லாம் தப்புடா, இது ஒரு நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு ஆசைடி. என்னடா மண்ணாங்கட்டி ஆசை? அதுவா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப ஆசை. டேய் என்னடா இவ்வளோ கேவலமான ஆசை இல்லாமல் இருக்கும்? அதான் நீ எனக்குன்னு ஆகிட்டல, இப்போ பண்ணா என்ன இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணா என்ன, எப்படி பண்ணாலும் கணக்கு கரெக்டாக தானே வரும். டேய் நீ ரொம்ப மோசம் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. விட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்கடி, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்பை கேப்சர் பண்ணி ஒரே கிஸ் மலையாக பொழிஞ்சிட்ருக்கார். கிஸ் பண்ணுறதுல நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகி உங்களோட கண்ட்ரோலை அப்படியே லூஸ் பண்ணிட்டீங்க. நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே கொடுத்துட்டாடா சிக்னல் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே உங்கள் லிப்பை கடிக்கிறாரு. என்னடா பண்ணுற, வலிக்குது. ஓகே ஓடி உனக்கு? இல்லை 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 ஃபஸ்ட் எலும்பு. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன் பார்த்தியா, ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அவங்க 2 கையை ஒரு கையால் அப்படி பிடிச்சிட்டு இந்த வியூவில் பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? வாவ், ஐம் ஸோ லக்கி தெரியுமா? இப்பெல்லாம் பேசாத ஜங்குக். பப்ளுன்னு கூப்பிடுறே, இப்பெல்லாம் பேசாத பப்ளு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. பப்ளு ப்ளீஸ் அந்த மாதிரி பார்க்காத, என்னடி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே உருவுறாரு. டே வேணாம் 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 ப்ளீஸ் அப்படி பண்ணாத, அப்படி தான் பண்ண அப்படின்ட்டு உருவுறாரு. பார்த்துட்டோம், ஆமாம் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செஸ்ஸில் அப்படியே கை வைக்கிறாரு. ஜங்குக் ப்ளீஸ் கையை எடு. ஐயோ ஹயன் இப்போ புரியுதுடி அன்னைக்கு ஏன் நீ புஜிக் 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 பண்ணேன்னு. ஆனால் பாரு அன்னைக்கு நீ என்னை எப்படியெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ண. இப்போது என்னோட டர்ன். ஸோ இனி நான் தான் புஜிக் 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 அப்படின்ட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டேய் ப்ளீஸ்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத ப்ளீஸ். நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணேன்னு எனக்கு இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எது அசிங்கமாக இருக்கா? அடியே அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அதை நினைக்கும் போது என் பொண்டாட்டி அப்போவே என் செஸ்ட்டுக்கு ஃபால் ஆகிட்டான்னு சொல்லி நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? டீ அசிங்கமாக இருக்குடா, இப்பெல்லாம் பேசாதடா. அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு புஜிக்கு புஜிக் புஜிக்குன்னு பண்ணுறாரு. ஜோடி ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ். இனி நீ எனக்கு தானே, நான் இனி என்ன பண்ணாலும் பண்ணலாமே. அதுவும் இல்லாமல் நீ சொல்லுவியே ஐயோ உன்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்கணும் அப்படின்னு. இனி லைஃப் லாங் உன்னை கட்டி பிடிச்சிட்டு நான் தூங்குவேன், எவ்வளோ நாள் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன், பட் எனக்கு தான் சுகமாகவே இருக்காது, ஏதோ முள்ளில் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்டி உனக்கு நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலையா? அப்படி இல்லை, எனக்கு என்னதான் நீ ஹேண்ட்ஸமாக இருந்தாலுமே நான் என்னோடய பப்ளுவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்காக நான் உன்னை அப்படி மாறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, பட் ஐ மிஸ் மை பப்ளு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க.
ஓ நீ பப்ளுவை மிஸ் பண்ணுற, ஆனால் எப்போவுமே நான் தான் பப்ளுங்கிறது மறந்துட மாட்டேன்ல, அதே எப்படி மறப்பேன், நீ தானே என்னோட பப்ளு அப்படின்ட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் மாதிரி கிஸ் பண்ணுற. அப்புறம் என்னடா உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான ஒரு மேக் அவுட். அப்படியே 2 பேரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பெட்டில் அப்படியே படுத்திருக்கீங்க. வழக்கம் போல் நீங்கள் தான் எப்போவுமே ஜங்கோட செஸ்ட்டில் படுத்திருப்பீங்க. ஆனால் இப்போது ஜங்கோக்கு உங்களோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டே புஜுக்குன்னு பண்ணுறாரு. நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருந்திருப்பீங்க, இவன் கேட்குற மாதிரியே இல்லை, நீ என்னவும் பண்ணிட்டு போடா, நீ என்னத்தையும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. அவன் என்னடா புஜுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் டே கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுடா, நீ ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப வலிக்குது. அச்சோ சாரி, பட் ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செஸ்ட்டை புஜுக்குன்னு பண்ணுறான். அட கர்மம் முடிச்சவனை ஏன்டா சொன்னா புரியாதா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் கத்துறீங்க. நீ ரொம்ப கத்துறடி அப்படின்ட்டு மறுபடியும் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இதோட இந்த ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்புறம் எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எஃப்எஃப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது ஒரு எஃப்எஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, அது ஓடி சவுண்ட் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுலேயும் போய் பாருங்கள். அதுலேயும் பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அப்புறம் சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்கடா. சரி, என்கிட்ட பேசணும், ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் வந்து அபோட்டில் கொடுத்துருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணி என்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்டா. ரொம்பவே டூரேஷன் ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அப்படி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். இது எனக்கு ஃபுல்ஃபில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் இன்னும் ஆகலை. எனக்கு இன்னொரு பார்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்ட் வேணும்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். See you. Okay, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy. Love you, Sarang.